ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் ஆவியானவருடைய நடத்தலின்படியும் நாம் சிலுவையை பற்றின உபதேசத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நம் வாழ்க்கையை மிகவும் ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளே நடத்தி கொண்டு போகிற வார்த்தைகளாய் இவைகள் இருக்கிறது. நம்முடைய கண்களை திறக்கிறது, வெளிச்சத்திற்குள்ளாக இன்னும் அதிகமாய் நம்மளை எடுத்து செல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் புரிந்து கொள்ள, நேசிக்க, அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு இந்த வசனங்கள் நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறது. நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வருகிறது. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் அதிகமாய் விருத்தி அடைகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை வைத்து கடந்த ஒரு 5 நாட்களாக தியானித்து கொண்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைய நாளில் தொடர்ந்து 6வது வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ 6வது வசனத்துல நம்ம பார்க்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது முடிந்தது என்கிற வார்த்தை. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு 3 வார்த்தைகளாய் பிரிக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஒரே வார்த்தையாகவே முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை கிரேக்க வார்த்தையாக என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் டெட்டலெஸ்டாய் அப்படின்னு சொல்ற வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. டெட்டலெஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. ரோமர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்டு. அந்த நாட்களில் வணிகர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்டு. இன்னும் அந்த நாட்களில் இருந்த தலைவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்டு. செல்வந்தர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்டு. எப்பொழுதெல்லாம் இவங்க அதிகமாய் பயன்படுத்தினார்கள் என்றால், ஒரு பில் கொடுக்கப்படுகிறது என்றால், நான் முன்பு சொன்னது போல ரோமர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு வரி இவ்வளவு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பில்லு கொடுக்கப்பட்டு, இப்போ அந்த பில்லுக்கு தேவையான அந்த ரெசிப்ட் இருக்குது, பில் இருக்குது, அதற்கான கிரயத்தை செலுத்தி முடித்தவுடன் அவர்கள் அதில் சீல் குத்தி சைன் போடுவதற்கு அடையாளமாக எழுதப்படுகிற வார்த்தை என்னன்னா டெட்டலெஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை எழுதப்படுகிறதுல என்னன்னா, கொடுக்கப்பட வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்பட்டு தீர்ந்து விட்டது அப்படிங்கிற தமிழ் விளக்கத்தை நம்ம சொல்லலாம். அதாவது எவ்வளவு கிரயம் செலுத்தப்பட வேண்டுமோ அது செலுத்தப்பட்டு முழுமையாக செலுத்தப்பட்டு முடிந்தது என்று சொல்லுகிற ஒரு பொருள். வணிகர்கள் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா கூட, ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா கூட அதற்கான பில் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதும், இந்த பொருளை நீ உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் நீ இவ்வளவு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அதை நீ கொடுத்து முடித்து விட்டாயானால் இது உனக்கு சொந்தமாகும் என்று சொல்வது போன்ற ஒரு புரிதல். அந்த இடத்துல அவங்க அதை தீர்க்கும் பொழுது, முழுமையாக கொடுக்கப்பட்டு முடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த பொருள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ரிசிப்ட்ல டெட்டலெஸ்டாய் என்று எழுதப்பட்டு கொடுக்கப்படுவதும் உண்டு. அப்போ இந்த வார்த்தையை யார் வாங்கி கொள்ளுகிறார்களோ, அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறவங்க ஒரு தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ இனி எதுவும் செலுத்த வேண்டியதில்லை, முழுமையாக செலுத்தப்பட்டாயிற்று, முழுமையாக அனைத்தும் கொடுக்கப்பட்டாயிற்று என்கிறதற்கான ஒரு தெளிவான தீர்ப்பை அந்த வார்த்தையே அவர்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. இப்போ இன்றைய நாளில் கூட இந்த 6வது வார்த்தையை தியானிக்கிறது நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. ஏனென்றால் நம்ம இளைப்பாறுதலோடு வாழ்வதற்கு, அதாவது இளைப்பாறுதல் நிலை என்பது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற உணர்வோடு நாம் பதட்டமில்லாத, நம் கலக்கம் இல்லாத
ஒரு மன அமைதியோடு இருக்கும் அந்த நிலைமை தான் அந்த இளைப்பாறுதல் நிலைமைன்னு நம்ம சொல்லலாம். எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ இளைப்பாறுதல் இல்லைன்னா ஓய்வு அப்படிங்கிற வார்த்தை. தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு ஆரம்பிக்கும் பொழுது, முதல் நாள் துவக்கி 6 நாளும் அவர் கிரியைகளை ஒவ்வொரு நாளும் செய்து முடித்து கொண்டே இருந்தார். 6வது நாள் அவர் செய்து முடித்து, அவர் கிரியைகளை எல்லாம் உருவாக்கி முடித்த பிறகு அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் முடித்தவைகளுக்கு அப்புறம் அவர் ஓய்வெடுத்தார். நமக்கு அந்த நாளை நமக்கு ஓய்வு நாளாக, நம்மை அதை ரொம்ப சந்தோஷமாய் ஆசரிக்கும் ஒரு நாளாக நமக்காகவே அதை ஏற்படுத்தினார் என்கிற அடையாளத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் முடிந்தது என்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த ஓய்வு நாள், மாத பிறப்பு, பண்டிகை நாள், பலிகள், ஆசரிப்பு முறைகள், எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. கிறிஸ்துவே அதற்கு முடிவாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்கிற எல்லா வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்க முடியும். இதை நம்ம இந்த தலைப்பின் கீழே நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருந்தோம்னா இது ஒரு நாள் நமக்கு பத்தாது. நம்ம இதை தொடர்ச்சியாக ரொம்ப விவரமாக இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இது தொடர்ந்து பல நாட்களே ஆராய்ச்சி செய்யலாம். எனவே இந்த நாட்களில் ஒரு மேலோட்டமான செய்தியை இந்த வார்த்தையிலிருந்து எடுத்துக்கொண்டு நம்ம வரும் நாட்களில் இது தனியாக ஒரு சீரீஸாகவே நம்ம வைத்து, நம்ம இதை தொடர் சத்தியமாக வைத்து நம்ம இதை ஆராய்ச்சி செய்யலாம். சரி, அப்போ இன்றைய நாளில் புரிந்து கொள்ளுகிற காரியம், நான் சொன்னது போல டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை முற்றிலும் நீங்க கொடுக்க வேண்டிய காரியங்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டாயிற்று. அது யார் கொடுத்தாங்க என்னன்னா இல்லை, மொத்தத்தில் இந்த சீல் குத்தியாச்சுனால என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று, நீங்க செலுத்தப்பட வேண்டியதெல்லாம் செலுத்தப்பட்டாயிற்று, உங்களுடைய டெப்ட்ஸ் எல்லாமே பெய்ட் இன் ஃபுல் அப்படிங்கிற அர்த்தம். முழுமையாக நிறைவாக கொடுக்கப்பட்டாயிற்று. இனி நீங்க ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை, இனி ஒரு சின்ன செயல் கூட நீங்க செய்ய தேவையில்லை என்கிற அர்த்தம். இப்ப நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து இப்ப இங்க முடிந்தது என்று சொன்னதை வைத்து அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, வந்தேன், என்னை கடைசியா கொலை பண்ணிட்டாங்க, இப்போ சாவ போறேன், இதோட என் ஊழியமே முடிஞ்சு போச்சு போங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இல்லை. இது ஒரு ஆர்ப்பரிப்பின் வார்த்தை. இதை அவர் யாருக்காக செய்து முடித்திருக்கிறார் என்கிற புரிதல் நமக்கு வரணும். ஏன்னா இந்த வார்த்தையில் இந்த முடிந்ததுங்கிறத யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னே பதிவிட்டு இருக்காரு வசனத்துல. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? முடிந்தது என்கிற வார்த்தை, இதை நம்ம 3 பகுதிகளாகவும் இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். யாரை பார்த்து சொன்னாருங்கிற அர்த்தத்திலேயே நம்ம இதோடைய விளக்கங்களை புரிந்து கொள்ளலாம். முதல்ல பிதாவானவரை பார்த்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும்படியாக நம்ம பொருள்படுத்தி நம்ம தியானிப்போமே. ஆனால் பிதாவானவரை பார்த்து முடிந்தது என்று சொல்லி அவர் ஏன் சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா, அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 38வது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்ததின் நோக்கம் அது சுயசித்தத்தை மையமாக வைத்தல்ல, அவரை அனுப்பினவருடைய சித்தம், அதாவது பிதாவானவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்றார். அதை இன்னும் அதிகமாக 2 பகுதியாக விவரித்து எங்க சொல்லுவார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த சித்தத்தை 2 விதமா சொல்றாரு இந்த இடத்துல. என்னன்னா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து
அவருடைய கிரியையை முடிப்பதே. இப்ப இதுக்கப்புறம் எந்த கிரியையையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சித்தத்தின்படி செய்து கிரியையை முடித்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய சாப்பாடே அப்படிங்கிறத சொல்றார். போஜனமா இருக்கிறது கிரியையை முடிப்பதே என்று வாசிக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ பிதாவானவருடைய சித்தத்தின்படி செய்கிறது இங்க என்ன தேவையா இருக்குது? சிலுவையில என்ன பிதாவின் சித்தமா இருக்குது? அது இப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறார் என்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை ஆராய்ச்சியை நம்ம செய்யணும்னா, அதற்கு முதல்ல நம்ம தீர்க்க தரிசன ஆகமங்கள்லேருந்து ஒரு சில வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி வசனம் போகிறத வாசிக்கிறோம். ஸோ இந்த முதல் பகுதியை தான் இப்போ நம்ம புரிந்து கொள்ள போறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யாரை படைச்சாரு? ஆதாமை படைத்ததை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்ததே. அதாவது இப்ப தேவன் ஏன் மனிதனை படைக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அதற்கு கூட இந்த வசனம் ஒரு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் ஒருவேளை அவர் குறையா இருக்கிறாரு, யாருமே எனக்கு இல்லைன்னு தனியா ஃபீல் பண்ணாரு, அதனால மனுஷனை படைச்சு வச்சிட்டாரா? அந்த அர்த்தத்துல இல்லை. ஏன்னா அவர் பூரணமானவர், அவர் என்றென்றைக்கும் குறையில்லாதவர். அவருக்கு நம்ம இருந்தாதான் அவருக்கு ஏதோ ஒரு நிறைவு உண்டாகிறது போலலாம் இல்லை. தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் பூரணமா இருக்கிறார். ஆனாலும் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அப்புறம் எதுக்கு இப்ப இந்த ஆதாமை படைக்கிறார் அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தேவன் விருப்பம் வைக்கிறவராய் இருந்தார். அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் உருவானது. என்னதுன்னா, தெய்வ பயமுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும். தெய்வ பயமுள்ள ஒரு சந்ததி இந்த இடம் முழுவதும் உருவாக வேண்டும் என்கிற ஒரு காரியம். இப்போ அதற்காக ஒருவனை படைத்தார் அப்படின்னு ஆதாமை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஆதாம் தேவ சாயலிலே படைக்கப்பட்டான். தேவ சாயலிலே படைக்கப்பட்ட இந்த ஆதாம் அவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காகவே படைக்கப்பட்டவன். ஆவி ஆத்மா சரீரமாக படைக்கப்படுகிறான். தேவன் ஆவியா இருக்கிறார். இப்பொழுது படைக்கப்பட்ட இந்த ஆதாம் அவன் தேவ சாயலாகவே இருக்கிறான். இப்பொழுது இவனுக்குள் இருக்கிற சுவாசமே தேவன் கொடுத்த ஆவியா இருக்கிறது. இப்ப தேவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவன் ஆவியா இருக்கிறார்னா அவர் ஒரு கட்டமைப்பிற்குள்ளே மட்டும் அடக்கப்பட்டவராக இல்லை. ஆனா அவருடைய சாயலா இருக்கிற ஆதாமோ அவன் ஒரு சரீரத்தை உள்ளடக்கினவனாக, அவனுக்குள் இந்த தேவ சாயலாய் இருக்கிற அந்த தேவ ஆவி, அவனுக்குன்னு கொடுக்கப்படுகிற அந்த ஆவியானது அவனுக்குள்ளே மட்டும் இருக்கிறது. ஸோ இப்போ அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுதான் ரெண்டு பேருமே மகிமைக்குள்ள இருக்கிற அர்த்தம் தான் இது இல்லையா? ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அப்படிதான் படைக்கப்பட்டான். இப்போ அவர் மூலமாகவே இப்பொழுது சந்ததி உருவாகிறது என்றால், அத்தனை பேரும் மகிமையின் சாயலில் உள்ள தேவ பக்தியுள்ள புத்திரர்களாகவே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன நடந்துருச்சு? அவன் மகிமையின் சாயலை இழக்கும்படி அவனுடைய ஆவி இப்பொழுது மரித்த நிலைமைக்கு போகிறது. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார்னு பவுல் சொல்லுகிற வசனங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த ஆதாம் அவன் மூலமா இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகணுங்கிற பிளான்ல தானே அவருடைய திட்டம் சித்தம். அவனை மனித குலத்தை படைச்சதே அவருடைய சித்தமே இதுதானே. இதுக்காக தானே படைச்சார். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம். வேற எதுக்காக படைச்சாரு? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ இப்போ அங்க கரப்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா பிசாசு அங்க அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகாதபடிக்கு வஞ்சித்து அங்க ஒரு குளறுபடி உண்டாக்குறான்.
அந்த குளறுபடி உண்டான உடனே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இல்லை தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாவதற்கான எல்லா திட்டங்களும் நான் இப்ப போட்டு வச்சிருக்கிறேன், ஒருவர் பிறக்க போகிறார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற விஷயம் இல்லையா? அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற வார்த்தை. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் நிறைவேறுகிற அந்த புரிதல் இதுதான் மையமான ஒரு யோசனையா நமக்குள்ள ஓடணும். இப்போ இதை நம்ம இன்னும் விளங்கி கொள்றதுக்கு பாருங்க, இதை இயேசு கிறிஸ்து பிறந்து எப்படி அதை நிறைவேற்றுகிறார். இந்த சிலுவையில முடிந்தது என்று சொல்லும் பொழுது அது எந்த அர்த்தத்தில் முடிக்கிறாரு? பிதாவானவருக்கு சொல்லும்படியாக இது நம்ம கருதப்பட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தியானிச்சுட்டு இருக்கிறோம். சரி, இதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி எப்படின்னு ஆரம்பிக்கிறது. நல்ல கவனிங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இப்போ பிதாவாகிய தேவனா இருக்கட்டும், திருத்துவ தேவனா இருக்கட்டும், ஏன்னா திருத்துவ தேவனா இருக்கிறவரே தீர்மானம் எடுக்கிறாங்க, நாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அப்படிதானே சொன்னாங்க. அப்போ அவனை உண்டாக்குனதே, ஆதாம் உண்டாக்குனதே தேவ பயமுள்ள சந்ததிக்காக இல்லையா? இப்போ இதுதான் அவருடைய சித்தமா இருந்துச்சு. இப்போ அந்த சித்தத்துக்குள்ள ஒரு குளறுபடியை பிசாசு நிகழ்த்தினது போல ஒரு நடக்கிறது. இப்போ அதுக்கு தேவன் என்ன சித்தமா இருக்கிறாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாகிறார். ஏன் இப்போ இவரை நொறுக்க சித்தமாகணும்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. இங்க வார்த்தையை பாருங்க. இப்போ புதிதாக உருவாக்க போகிற சந்ததியை சிலுவையில் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இப்போ அவர் இங்க செய்து முடிக்க வேண்டிய இந்த செயலின் மூலமாக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதின் மூலமாக இங்க புதிதாக என்ன உருவாக போகுது? இதுவரைக்கும் இல்லாத காரியம். பிசாசு இவ்வளோ நாள் அவன் ஜெயித்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை காரியத்திற்குமான ஒரு மாற்றமாக இப்பொழுது புதிய தேவ பயமுள்ள சந்ததி உருவாக போகிறது. கிறிஸ்துவின் மூலமாக உருவாக போகிறது. புது சிருஷ்டிகளாகவே உருவாக போகிறாங்க. அதுதான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறது. இப்போ இந்த ஒரு புது சந்ததி, ஒரு நியூ ஜெனரேஷன் இல்லையா? இந்த கிறிஸ்துவுக்குள்ள உருவாகிற இந்த புது சிருஷ்டிகள், இந்த சந்ததியவே அவர் பார்க்கிறாரு. கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்போ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை இவர் மூலமா தான், இவர் கையினால் இருக்கிறது இவருடைய கிரியையினால வாய்க்கும்னு அர்த்தம். இவர் இப்ப செய்கிற எந்த கிரியையினாலே இப்ப இது வாய்க்க போகுதுன்னா, அவர் ஊழியம் செய்தது, பிரசங்கித்தது எல்லாம் உள்ளடக்கினது எப்படி நிறைவேற்றப்படுகிறது? கம்ப்ளீட்டா நிறைவேற்றப்படுகிறது எங்க? சிலுவையில அவர் மொத்தமும் நிறைவேற்றி முடிக்கிறாரு. முடிந்தது. அப்பா, நீங்க என்ன சித்தம் வச்சிருந்தீங்க? தெய்வ பயமுள்ள சந்ததி நீ உருவாகணுங்கிறதான உங்க சித்தமா இருந்துச்சு. அதுக்கு என்னை நொறுக்கணும்னு சித்தமானீங்களே, என்னை நொறுக்குவதற்கு என்னை அர்ப்பணித்தேன். இப்பொழுது முழுமையான கிரியைகளை நிறைவேற்றி முடித்து விட்டேன். இந்த ஒரு வருத்தம், இதுக்கு முன்னாடி ஜெபித்த வசனங்கள்ல கூட நம்ம வாசிப்போம் இல்லையா? நம்ம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த கைவிடப்பட்ட நிலைமைய சகிக்க முடியாதே என்கிறதற்காக ஜெபித்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு நாங்க சொல்றாரு. எதுக்கு? இல்ல உங்க சித்தம் நிறைவேறணுமே, என் சித்தத்தின்படிலாம் இல்லை, உங்க சித்தம் நிறைவேறணும். நான் நொறுங்குனா, நான் இங்க முழுவதும், அதுவும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிச்ச வசனம் பாருங்க, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த லேவியராகமம் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துல எப்படி ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ள, அதாவது
இப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டெடுத்து வெளியே கூட்டிட்டு வருகிறார். அப்பொழுது அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அடையாளமாக பஸ்கா பலி செலுத்தப்பட்டது. பஸ்கா பலி ஆனார் இல்லையா? பஸ்கா பலி ஆட்டுக்குட்டி செலுத்தப்பட்டது. ஆபிப் மாதம் 10ஆம் தேதியிலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதை அடித்து தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் பஸ்கா பலியை குறித்து போடப்பட்டிருந்துச்சு. அதுவே எதற்கு அடையாளம்னா ஒரு விடுதலை, அது ஒரு புதிய அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. ஆனாலும் நீங்க லேவியராகமம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்துல நீ சொல்ல வேண்டியதுன்னு மோசேயை கூப்பிட்டு தேவன் சொல்லுவார். யாராவது கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அப்படியே கண்டினியூஸா வரும். லேவியராகமம் புத்தகத்தை படிக்கும் பொழுது பலிகளை பற்றின முழு விவரங்களை நம்ம படிக்க முடியும். அதுல குறிப்பா 5 வகையான பலிகள் போடப்பட்டிருக்கும். முதல் பலி தகன பலி இல்லையா? சர்வாங்க தகன பலிகளை குறித்து போடப்பட்டிருக்கும். 2வது போஜன பலி என்று போடப்பட்டிருக்கும், மீல் ஆஃபரிங், போஜன பலி என்று போடப்பட்டிருக்கும். 3வது சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி சமாதான பலிகளை குறித்து போடப்பட்டிருக்கும். 4வது பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங் அப்படிங்கிறது பாவ நிவாரண பலி என்று போடப்பட்டிருக்கும். கடைசி 5வது குற்ற நிவாரண பலி, பர்ன்ட் ஆஃபரிங் அப்படிங்கிறத 5வதாக போடப்பட்டிருக்கும். இப்போ இந்த 5 வகையான பலிகள் இருக்கும். அவனவன் எந்தெந்த வகையில கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ அதற்கேற்றபடி அவன் பலிகளை செலுத்த வேண்டும். இதுல இப்போ அவன் குற்ற நிவாரணம், இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ அவன் சமாதான பலி செலுத்தணும்னா டைரக்டா போய் சமாதான பலியை செலுத்த முடியாது. முதல் 2 பலிகளை செலுத்தி 3வது பலியாகிய சமாதான பலியை செலுத்தணும். அதுதான் ரூல். சமாதான பலியை செலுத்த வரவன் டைரக்டா சமாதான பலியை செலுத்த மாட்டான். முதல் பலி ஆகிய தகன பலியை செலுத்தி, போஜன பலியை செலுத்தி சமாதான பலி செலுத்துவான். இப்பதான் அது முழுமையாக அவன் செலுத்தப்பட வேண்டியவைகள் செலுத்தப்பட்டு முடிந்து போகும். இப்போ நீ செலுத்தப்பட வேண்டியது எல்லாம் என்னென்னமோ எல்லாத்தையும் செலுத்து, அப்பதான் டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற அர்த்தம். முழுமையாக நீ செலுத்தப்பட்டாயிற்று என்கிற அர்த்தம். அப்போ இப்போ அவனுக்கு வர வேண்டிய நீதி, அவனுக்கு வர வேண்டிய பரிசுத்தம், மன்னிப்பு, அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்ங்கிறதுக்காக அவன் எப்படிப்பட்ட பலியை செலுத்தணுமோ அதை அவன் செலுத்தணும் முழுமையாக. இப்போ அதுக்கான பலியை அங்கே செலுத்தப்படணும்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ அதில் ஒரு சிலர் ரொம்ப மோசமான நிலைமையில் முழுமையாகவே இவங்க வாழ்க்கை முடிய போகுதுங்கிற நிலைமை இருக்கிறவங்க குற்ற நிவாரண பலியை செலுத்தும்படியாக இருக்கிறாங்கன்னா இவங்க முதல்ல இருந்து மொத்தத்தையும் செலுத்தணும். இப்போ மொத்தத்தையும் செலுத்துறவங்க முதலாவது செலுத்துவாங்க, 2, 3, 4, 5 எல்லாத்தையும் செலுத்துவாங்க. இப்போ இந்த 5ஐயும் செலுத்தி மறுபடியும் மறுபடியும் அந்த நிலைமைக்கு போறவங்களா தான் மறுபடியும் இதே மாதிரி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் தொடர்ந்து பலி ஏறெடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த ஆசரிப்பு முறைமைகள்ல மட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது எங்கேயுமே சேர் இருக்காது. நீங்க பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், எங்கேயாவது இந்த ஆசாரிகள் உட்காருவதற்கு ஏற்றபடி ஒரு சூழ்நிலை இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நின்றுட்டும் நடந்துக்கிட்டுமே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எதை குறிக்குதுன்னா இலைப்பாறுதல் நிலையே கிடையாது. அவனவன் வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும். அவனுடைய ரட்சிப்புக்கு, அவனவனுடைய மன்னிப்புக்கு, அவனவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் நடந்துக்கிட்டே இருக்கணும், கிரியை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துமே அவர்கள் முற்றிலுமாக எல்லா விதத்திலும் பூர்ணமாக்கவே பட முடியல. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து, இந்த ஏசாயா கிறிஸ்து புத்தகத்தில் 53:10 வாசிக்கும் பொழுது குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்கிற வார்த்தை வருது பாருங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அப்படிங்கிற வார்த்தையின் மூலமே புரிந்து கொள்ளலாம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது பஸ்கா பலியானார் என்கிற அர்த்தத்தோட முடிவாக்கப்படல. அவர் இந்த பலிகளையும் நமக்காக எல்லாமாக மாறிட்டார். பஸ்கா பலி என்பது எகிப்திலிருந்து விடுதலை, அதாவது உலகத்திலிருந்து விடுதலை ஆகிற அனுபவம். அதற்கு பிறகு இந்த பலிகள் எல்லாம் பரிசுத்தத்திலும் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறதற்கான அனுபவத்துக்கு தேவையான பலிகள். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலை ஆகும் போது பஸ்கா பலி தேவைப்பட்டது. அவங்க அதிலிருந்து விடுதலையாகி வந்ததற்கு பிறகும் அவங்க இன்னும் பூர்ணமாகலையே, அவங்க பூர்ணமாவதற்கு இந்த பலிகள் தேவைப்பட்டது. அதை அவங்க செலுத்திட்டே இருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோ எப்படின்னா இந்த ஒரே பலியினாலே நம்மளை பூர்ணமாக்கிட்டார். அதான் எபிரேயர்லாம் நம்ம வாசிப்போம், ஒரே பலியினால. பின்ன பஸ்கா பலியாகவும் அவரே மாறிட்டாரு. இந்த சொல்லப்பட்ட எல்லா பலிகளும்
நீங்கள் தகன பலி சொல்கிறீங்களோ, போஜன பலி சொல்கிறீங்களோ, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு எல்லா பலிகளுமே அவரே மாறிட்டார் ஒரே பலியிலேயே. அப்போ அந்த இடத்துலையே அவர் நமக்காக முற்றிலும் செலுத்தப்பட்டாயிற்று. இவர்கள் பரிசுத்தமாவதற்கு எல்லா வகையிலும் இப்பொழுது செலுத்தப்பட்டாயிற்று என்று சொல்லி அவர் பிதாவானவரை நோக்கி முடிந்தது என்று சொன்னதாக நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை தியானிக்கலாம். ஸோ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்னா, உம்முடைய சித்தம் நான் செய்து முடிச்சிட்டேன், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன், என் மூலமாக இப்பொழுது தெய்வ பயம் உள்ள சந்ததி உருவாகிறது அப்படிங்க. ஏன்னா அவர் சந்ததியை கண்டுனாலே தெரிஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் இது மூலமா இப்போ தெய்வ பயமுள்ள சிலுவையின் மூலமாக தான் இப்போ தெய்வ பயமுள்ள சந்ததியே உருவாகிறது தான், மறுபடியும் பிறந்த அனுபவம்லாம் இதன் மூலமாக தான் என்கிற புரிதல். ஸோ இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக பிதாவானவரை நோக்கி பார்த்து ஜெபித்த ஒரு அதிகாரம் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அவரை விசுவாசித்து தெய்வ பயமுள்ள சந்ததியா உருவாகி ஜீவனை சுதந்திரிக்கணுங்கிற பிளான் தான் பிதாவானவர் நமக்காக வைத்திருந்த பிளான். இப்போ நம்ம யாரெல்லாம் இப்போ இயேசுவை நோக்கி வந்திருக்கிறோமோ, சிலுவையை நோக்கி வந்திருக்கிறோமோ, அத்தனை பேரும் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டோம். ஸோ இதை அவர் பிதாவானவரே பார்த்து ஜெபத்திலேயே சொல்லிட்டாரு. இப்போ அந்த காரியத்தின் நிறைவு சிலுவையில் தான். ஸோ சிலுவையில் முடித்துட்டு அவர் முடிந்தது என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த முடிந்தது என்கிற வார்த்தையில் நம்ம முதல்ல எடுத்த உடனே பிதாவானவரை பார்த்து சொல்லப்பட்ட விதமாக இதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ ரெண்டாவது யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், மனுக்குலமாகிய நம்மளை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு காரியம் முடிஞ்சிச்சு, முடித்து வச்சுட்டேன் நான், நீங்கள் செலுத்தப்பட வேண்டிய எல்லாம் முடிந்தது. இது எதை குறிக்குது? நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதான தண்டனையை நான் ஏற்று முடித்து விட்டேன். பெனால்டி ஆஃப் சின் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பாவத்தின் சம்பளம், பாவத்தின் நிமித்தம் உனக்கு வர இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு வியாதி வர்றதா இருந்துச்சா அதை நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு தரித்திரம் வர்றதா இருந்துச்சா அதை நான் ஏற்று முடிச்சிட்டேன். உனக்கு பிரச்சனை வர்றதா இருந்துச்சா அதை நான் ஏற்று முடிச்சுக்கிட்டேன். உனக்கு அழிவு வருகிறதா இருந்துச்சு அதை நான் ஏற்று முடிச்சுக்கிட்டேன். உனக்கு இத்தனைக்கு பொல்லாங்கு வருகிறதா இருந்துச்சு அதை நான் ஏற்று முடித்துட்டேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கைன்னு இப்போ உங்கள் சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். பாவத்தின் விளைவில் நான் இப்போ இவ்வளோ கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கேன் இந்த உலகத்தில். ஆதாமின் பிள்ளையாக இருக்கிறவங்க அத்தனை பேர் எதெல்லாம் கஷ்டப்படுவோமோ. ஆதாமுக்குள் மரணம் இருக்குதான், கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்குதான். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம. அப்போ ஆதாமுக்குள்ளே நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மறுபடியும் பிறக்காத அனுபவத்தில் இருக்கிறோம்னா நம்ம எல்லா பாவத்தின் விளைவுகளிலும் சிக்கிட்டு கஷ்டப்படுவோம். அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வந்தாச்சு. இப்போ நான் முடிச்சு வச்சுட்டேன். மனுக்குலமே, சகோதரர்களே, சகோதரிகளே, நான் முடிச்சு வச்சுட்டேன் இல்லையா? எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற காரியத்தை இங்கே சொல்கிறார். நீ என்னென்னலாம் கிரியை செய்யணுமோ அந்த கிரியை நான் செய்து முடிச்சிட்டேன். அது குறிப்பாக எதையும் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளணும்னா, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதுங்க. நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனம் அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தேன்.
அப்படின்னு சொல்றார். இப்போ நிறைவேற்றுகிறத வேலையை அவர் செய்தார், நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு நான் இப்போ பரலோகத்துக்கு போகணும்னா நான் என்னென்னலாம் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் இல்லை. இப்போ பாருங்க, அன்றைய நாளில் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவங்க ஒரு நாளும் உட்காரும்படியான சூழ்நிலையை அவங்களுக்கு அமையல. அப்படி அவங்க கிரியைகளை செய்துட்டே இருந்துமே அவங்க ஒருவரும் பூர்ணராக மாறல. ஆனால் இவர் ஒரே தரம் மரித்தார், பலியானார். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்து அங்கு அவர் சிங்காசனத்தின் வலது பாசத்துல அமர்ந்திருக்கிறார்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அமர்ந்திருந்து நமக்கு எதை உணர்த்துகிறார் என்றால், எல்லாம் முடித்து வைத்துட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் எந்திரிச்சு உனக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு காரியமே இல்லை. நான் எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டேன். முடித்ததை விசுவாசித்தால் நீ அதை அனுபவிக்கலாம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு பலருக்கும் இந்த ஒரு புரிதல் வர்றதில்லை. இயேசு கிறிஸ்து போய் சிங்காசன வலது பாசத்தில் அமர்ந்திருப்பதின் அந்த அமர்ந்திருக்கிற அனுபவங்கிறத எதை குறிக்குது? இளைப்பாறுதலை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத குறிக்குது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவங்களுக்கு தான் அந்த இளைப்பாறுதலே கிடைக்குமே தவிர வேற எவருக்கும் கிடைக்காது. அப்போ நம்ம அந்த இளைப்பாறுதல் நிலையில் இந்த உலகத்தில் வாழணும்னா அவர் செய்து முடித்தவைகளை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக செய்து முடித்தவைகளை நான் விசுவாசிக்கிறேன். அவர் மூலமாக, இப்போ பாருங்க, அவர் மூலமாக நான் இளைப்பாறுதல்ல வாழ முடியும். இதுதான் உண்மையான ஒரு எண்ணம். இதுல சுயநீதிக்கு இடம் இல்லை. நிறைய பேர் இந்த வசனங்களை, இந்த புரிதலை தப்பா எடுத்துக்கொள்வது உண்டு. அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன அப்படின்னா, என்ன அப்படிலாம் இல்லையே, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு இதெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணும் போது தான் நம்மளை பரிசுத்தமாக்கிக்க முடியும், நம்ம சரி செய்து கொள்ள முடியும், சுத்திகரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்வது உண்டு. ஆனால் இங்கே பிரச்சனையை வேதவசனத்தை ரொம்ப நீங்கள் தெளிவாக படித்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கையில் இல்லாமல் புதிய உடன்படிக்கையில் தேவன் செய்தவைகளை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம்மளால. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உருவாக்கி கொடுத்து அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக இருக்கிறாரு. ஒரு புதிய உடன்படிக்கைக்கு துவக்கமாக இருக்கிறார். அதுதான் மத்தியஸ்தராக இருக்கிறார். இப்போ அவர் இது ஒரு புதிய வாழ்க்கை, இது ஒரு புதிய சிருஷ்டிப்பின் அனுபவம். இதுல நீதியே அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நமக்கு வருகிற நீதி தான். இப்ப இந்த ஒரு விஷயத்த பாருங்க, பிசாசு மறைக்க நினைக்கிறதுனாலதான் மனித குலமே இன்னும் அநேக ஜனங்க இன்னும் நீதியை சுதந்திரித்து கொள்ள முடியாம போகுது. இன்னும் அவங்க சுயநீதியை நம்பி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சுயநீதிக்கு ஏற்ற கிரியைகளே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பில்லு கொடுக்கப்பட்டுச்சு, பாவத்தின் விளைவாக அத்தனையையும் அவர் வாங்கி பே பண்ணி முடிச்சிட்டார். டெட்டலஸ்டாய், கிரேக்க வார்த்தையில் சொல்கிற டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை முடிந்தது. அவர் முடிச்சுட்டு போய் உக்காந்துருக்கிறாரு. சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவர் அமர்ந்திருக்கிறவராக பாருங்கள். அது எதை குறிக்குது? அவர் கிரியைகளை முடித்து அமர்ந்திருக்கிறார். எனக்கென்று செய்ய வேண்டிய கிரியைகளை அவர் முடித்து அமர்ந்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்குள் இருந்து செய்கிற கிரியைகள், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டின்னு வாசிக்கிறோம் பாருங்க. அந்த அனுபவமே எப்படின்னா, அவர் என் கை, என் கால், என் கண், என்னுடைய செயல்களாக அவர் செய்வது என் மூலமாக வெளிவரும். இதுல நான் அப்படிங்கிற அந்த நான்ங்கிறதே இருக்காது பாருங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். எல்லாவற்றையும் முடித்து அவர் அமர்ந்திருக்கிறார். இது மனு குலத்துக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. கடைசியாக இதே முடிந்தது மூன்றாவது பகுதியாக நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, பிசாசையும் பாதாளத்தையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னது? உன் ராஜ்யத்தின் ஆளுகை இதோடு முடிந்தது. இதோட முடிஞ்சது இல்லையா? உன் தலையை நான் நசுக்கிட்டேன் என்கிறதா இங்க அர்த்தம். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நிறைவேறுகிறது. இப்போ இங்க நிறைவேற்றப்பட்டு விட்டது இல்லையா? கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. முடிந்தது என்கிற வார்த்தைக்கு கம்ப்ளீட் என்கிற வார்த்தை, அதாவது பெர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்டட்,
அதாவது இதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன தவறு இல்லை, சின்ன ஒரு பிசிறு தப்பு கூட இல்லை, எல்லாமே முடிச்சாச்சு அப்படிங்கிறது. இப்போ ராஜ்யத்தின் ஆளுகை பாருங்க, இப்போ நம்ம பிசாசின் ஆளுகையின் கீழாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்கிற ஒரு நாமத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் இயேசு என்கிற நாமத்தை சொன்னா அத்தனை பிசாசும் அதுவே ஓகே சொல்லணும். அவர் எல்லாமே பே பண்ணிட்டாரு, ஆமாம் இது நீ அந்த பில்லை நீ வச்சிருக்கிறியா, ஓகே நான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அவன் அறிக்கை பண்ணியே ஆகணும். பிசாசுகள் யாவும் நடுங்கும் நாமம் அது. ஏன்னா அவர் அதை முடிச்சு வச்சுட்டாரு. அதை முடிந்ததுன்னு சொன்னோன்னு தான் எல்லா பிசாசும் இன்னும் எல்லாத்துக்கும் செயலிழந்து போய் அதிகாரம் இழந்து போய் நம்மளை சேதப்படுத்துறதுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஆளுமைத்தன்மை இல்லாமல் போனது. பாருங்க, அவர் முடிந்தது என்று சொன்னது பாதாளத்தையே கலங்க வைத்தது இல்லையா? அப்போ ராஜ்யம் இப்பொழுது நம்மளை கிறிஸ்துவின் ராஜ்யம், அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மளை வர வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம பிசாசின் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு இல்லை, அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இப்பொழுது நம்ம இருக்கிறோம். ஸோ அதுதான் பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்போ நம்ம யாருடைய பிள்ளைகள்? இந்த முடிந்ததுங்கிறதுக்கு அப்புறம் வருகிற நமக்கு அனுபவமே என்னன்னா, பிதாவிடத்துல பார்த்து பேசின மாதிரி பார்த்தோம், இல்லை மனிதர்களை பார்த்து பேசின மாதிரி பார்த்தோம், இல்லை பிசாசை பார்த்து பேசின மாதிரியும் பார்த்துட்டோம். இந்த 3 வியூலையும் நம்ம பார்க்கோம், இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்த்தோம். இந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கனாலும் முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய எண்ணமும் அனுபவம் என்னன்னா, நான் அவருடைய பிள்ளையாயிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்கிற உணர்வு. பாருங்க, நான் பாவி, நான் ரொம்ப மோசமானவன், நான் மண்ணு, நான் ரொம்ப இயலாதவன், நான் ரொம்ப கேடு விளைவிப்பவன், இப்படின்னே நமக்குள்ள எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியே எப்போதான் நமக்குள்ள வரும்னா இந்த புரிதல் வருது. பாருங்க, என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்றார் பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சு வச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வந்துருச்சுனாலே நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். பாருங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், இதன் மூலமாக தான் நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. இதுக்கு வேற நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. வேற நமக்கு இந்த அதிகாரம் பெறுறதுக்கு வேற என்ன செய்யணும்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வேற எதுவுமே கிடையாது. நீங்க அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றீங்க. என்ன அர்த்தத்தில்? இந்த அர்த்தத்தில் அவர் ஏற்றுக்கொள்றீங்க. அவர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், என்ன அவர் செய்து முடித்திருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அதை அப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அவர் அதிகாரம் கொடுத்து நம்மளை அவருடைய பிள்ளைகள் சொல்லிக்கிறதுக்கு கொடுக்குறார். இப்படி நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்ம அதிகாரம் கொடுக்கும் போது இதுக்கு கூட நமக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நம்ம அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளுடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்குறாருன்னு வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம. அப்போ இதுலேயும் என்ன புரிதல் வருகிறது? நமக்கு ஆவியானவர் இந்த விஷயத்தில் துணைன்னு இருக்கிறார். நம்ம கூடயே அவர் இசைந்து, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியை உடையவனா இருக்கிறான். அவரோடு கூட இசைந்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிற ஆவியும் இணைந்து இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளதான் ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளை தான், நீ தேவனுடைய பிள்ளை தான் அப்படிங்கிற அந்த சாட்சி கொடுக்குறாரு. பாருங்க, அந்த ஒரு விளக்கத்துக்குள்ள நம்ம வருகிறோம், புரிதலுக்குள்ள வருகிறோம். ஸோ இந்த ஒரு விளக்கமும் புரிதலும் நமக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள எப்படி வாழ வைக்குது தெரியுமா? இளைப்பாறுதலோடு வாழ வைக்குது. எதுக்குமே நமக்கு பயமோ ஒரு கவலையோ கிடையாது. பாருங்க, இது சிலுவையில அவர் நிறைவேற்றி முடித்தது இம்மைக்கான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, இம்மைக்கும் மறுமைக்குமான பூரணமான ஒரு கிரியை. இது அவர் முடிச்சிட்டார். அவர் இந்த கிரியையின் மூலமாக அவர் முடித்து வைத்திருக்கிறார். ஸோ நம்ம இதை விசுவாசித்து இதற்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் என்கிறதுல. அப்போ இந்த வார்த்தைகள் இன்னும் ஆழமாக நம்ம சிந்திக்கணும்னா ஏராளமான வசனங்களோடு நம்ம தியானித்து கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கலாம். எனவே இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே மிகப்பெரிய கிரியை செய்யட்டும். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக.
நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை தருகிறவர் நீர். அப்பா, உம்முடைய வசனங்கள் மூலமாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு அது ஜீவன் பிறக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் மறுரூபமாகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் இளைப்பாறுதல் நிலைமைக்குள்ளே இப்போ வருகிறோம். ஆண்டவரே, ஆமாப்பா, சிலுவையில் நீர் நிறைவேற்றி முடித்தது எங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வெற்றியை உண்டாக்குகிறது. தேவ பெலனாய் மாறுகிறது. ஆண்டவரே, நாங்கள் எதற்கு சோர்ந்து போகணும்? எந்த விஷயத்துக்கும் நாங்கள் சோர்ந்து போய் முடங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எங்களுக்காக முடித்து வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, brothers and sisters. God bless you.